அண்ட் க்ளோ சொல்லி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இன்னைக்கு ஃபாக்ஸ்டைலோட ஃபாக்ஸ்டைலோட ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட நேம் வந்து பிரிசில்லா கேத்ரின். என்னோட சேனல் வந்து பிரிசி கேட்டன்ஸ். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட், என்ன பிராண்ட்ல இருந்துன்னா ஃபாக்ஸ்டைலோட ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து த பிரைட் சைட் பியூரிஃபை அண்ட் க்ளோ அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் தான். பார்க்கவே இந்த கலர் ரொம்ப பீச் கலர், ரொம்ப அழகா இருந்துச்சு. வாங்கியிருந்தேன். நியர்லி ஒரு 6 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 2-in-1 ஃபேஸ் கிளென்சர் ப்ளஸ் ஃபேஸ் மாஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸ்ல வந்து இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் வந்து ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வீக் டே கிளென்சர் அண்ட் வீக் எண்ட் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து எப்போவுமே ஃபேஸ் கிளென்சராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் தூங்கி எழுந்ததும் நைட் தூங்க போகிறக்கு முன்னாடி இதை வச்சு தான் வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. தண்ணி ஊற்றி நம்ம வந்து அது மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து ஃபேஸ் வாஷ் ஆயிடுது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஜெல் அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் மாஸ்க்காக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து ஃப்ரெஞ்ச் பிங்க் க்ளே அண்ட் சோடியம் பிசிஏ அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து இது வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸ்கின்ல இருக்க டர்ட்டை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணும், போர்ஸ் இன்சைட் போய் ரொம்ப க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் பெருசாக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது யூஸ் பண்ணக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. பிரைட் ஆகுது, பட் க்ளோயிங்காக இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ நார்மலாக எல்லா ஃபேஸ் வாஷும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இவங்ககிட்ட இன்னொரு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. அது ஒரு மாதிரி ப்ளூ கலர் பாட்டிலில் இருக்கும். அதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அதையும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு அதுதான் ரொம்ப பெட்டராக தெரிஞ்சுது. அது ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபேஸ் நல்லா வெட் பண்ணிவிட்டு 2 பம்ப்ஸ் எடுத்தாலே, ஆக்சுவலி 2 to 3 பம்ப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 பம்பே வந்து நம்ம ஃபேஸ்க்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். வீக்கெண்டில் வந்து இந்த ஃபேஸ் அந்த இருக்குல்ல, ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்து நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. நார்மலாக தான் நம்ம எப்படி ஸ்கின் இருக்குமோ ஒரு மூஞ்சி கழுவுன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, ரொம்ப மைல்டாக இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு, ஆயில் ஸ்கின்க்கு, ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின்க்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். என்னோட கூப்பன் கோட் இருக்குது, PRISI08 இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.